இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு என்ற பரிசுத்த நாமத்தில் மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்களை யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் நேற்றைய தினத்தில் ஆபிரகாமனுடைய தெய்வ மனிதராக இருக்கிற ஆபிரகாமனுடைய வாழ்க்கை சுருக்கத்தை நாம் பார்த்தோம். இந்த நாளிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நான் 1 முதல் 5 வசனங்கள் வரைக்கும், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரைக்கும் நாம் தியானிக்கலாம். நான் உங்களுக்காக அந்த 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதற்கு பின்பதாக அதை நாம் தெளிவாகி நாம் தியானிக்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்துவும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த எல்லா சம்பத்துக்கள் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த ஆபிராம் என்கிற தேவ மனிதனை குறித்து. இந்த ஆபிராம் என்கிற தேவ மனிதன் தேவனாலே அழைக்கப்பட்ட ஒருவன், கால்டு ஃப்ரம் காட். தேவனால் அழைக்கப்பட்டவன், கால் ஃப்ரம் காட். ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒருவன் அல்லது தேவனிடத்திலிருந்து அழைப்பை பெற்ற ஒருவன். தேவனால் அழைக்கப்பட்ட ஒருவன் அல்லது தேவனிடத்திலிருந்து அழைப்பை பெற்ற ஒருவன். கர்த்தரே தெளிவாக அவரிடத்தில் பேசுகிறதை பார்க்க முடியும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. ஆண்டவரே ஆபிரகாம் என்ற ஆபிராம் இடத்தில் தெளிவாய் அவர் பேசுகிறார். என்ன சொல்றார்? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. முதலாவது சொல்றாரு, இந்த அழைக்கப்பட்ட தேவ மனிதனை பார்த்து, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நீ எல்லாவற்றையும் விட்டுட்டு புறப்பட்டு போ. உன் தகப்பனுடைய வீடு, உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு, உன் தேசத்தை விட சொல்றாரு, உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. உன் இனத்தை விட்டுரு, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டுரு, உன் தேசத்தை விட்டுரு. அதாவது இந்த ஆரான்ங்கிறதை விட்டுட்டு நீ நேர புறப்பட்டு நான் எந்த தேசத்தை உனக்கு காண்பிக்கிறேனோ, எங்கே போக சொல்கிறேனோ அங்கே புறப்பட்டு போ சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்தால் ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். போன்னு சொல்கிற ஆண்டவர், நீ புறப்பட்டு போன்னு சொல்லக்கூடிய ஆண்டவர் அவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ புறப்பட்டு போ சொல்லிட்டு அடுத்தால் ஒரு காரியத்தை சொல்றாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள்ளதான் பூமியில் எல்லா வம்சங்களும் ஓ மூலம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று அல்லது ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக நான் உன்னை பயன்படுத்துவேன். நல்ல வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவன் புறப்பட்டு போன 5ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, கடைசியில் அவர்கள் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். அவங்க நேராக புறப்பட்டு கானானுக்கு வர்றாங்க. கானான் தேசத்தில் 5ஆம் வசனத்தில் அவங்க கானான் தேசத்தில் வந்து சேர்ந்து விடுகிறார்கள். ஆண்டவர் எங்கே போக சொன்னாரோ அதே இடத்திற்கு ஆபிராம் புறப்பட்டு அவன் வந்து விடுகிறான். தேவனாலே அழைக்கப்பட்ட ஒருவன். 12ஆம் அதிகாரத்தில் தான், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே தான் தேவனால் அழைக்கப்பட்ட எபிரேயர்களுடைய வாழ்க்கை இங்கே ஆரம்பமாகிறது.
நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் ஆபிரகாமினுடைய குமாரன், தாவீதின் குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாம் என்ற சந்ததியில தான் இந்த பூமிக்கு வந்தவர். ஆண்டவர் இந்த பூமிக்கு வரும்போது ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அது மட்டும் இல்லை, சொல்றாரு உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பா. இத்தனை வாக்கு தத்தங்களும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒருவன், அல்ல தேவனால் அழைக்கப்பட்ட ஒருவன். தேவனிடத்திலிருந்து அழைப்பை பெற்றதினாலே, தேவனால் இவன் அழைக்கப்பட்டதினாலே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார். ஒரு மனிதன் தேவனால் அழைக்கப்பட்டால் அல்லது தேவனிடத்திலிருந்து அழைப்பை பெற்றால் ஆண்டவர் அந்த மனிதனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். அந்த மனிதனை ஆண்டவர் பெருமைப்படுத்த ஆரம்பிப்பார். அந்த மனிதனை ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிப்பார். கால் ஃப்ரம் காட், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒருவன். ஆண்டவர் ஒருவனை பெயர் சொல்லி அழைத்தால், நீங்க சொல்லியிருக்கிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன். பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு ஆண்டவர். உள்ளங்கையில் அல்லவோ உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். பெயர் சொல்லி அழைத்தார் ஆண்டவர். ஆபிரகாமை பாதுகாத்து வழி நடத்தினார். ஆண்டவருடைய வலிமையான கரம் அவனோடு கூட இருந்தது. எல்லா பாதைகளிலும் கர்த்தர் அவனை நடத்தினார். ஏன்னா இவர் அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதர், கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதர், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதர், கர்த்தருடைய தெளிவான அழைப்பை பெற்ற ஒரு தேவ மனிதர், ஆண்டவருடைய தெளிவான அழைப்பை பெற்ற ஒரு தேவ மனிதர், கர்த்தருடைய தெளிவான அழைப்பை பெற்ற ஒரு தேவ மனிதர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு அழைப்பு வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அல்ல தட்டக்கூடாது. ஆண்டவருக்கு வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போய் விடுகிறான். நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யன்னு சொல்லி, ஒரு காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்தார். ஆனால் அதை நம்ம செய்யணும். வேதத்து வசனத்துக்கு உட்பட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி அதை நம்ம செய்யாமல் இருப்போம் அப்படின்னா நம் கீழ்ப்படிதல் இல்லாத நபர்களாய் மாறிவிடுகிறோம். கீழ்ப்படிதலின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் அது இல்லாமல் போய்விடும். ஆண்டவர் விரும்புகிற கீழ்ப்படிதல் நமக்குள் இல்லாமல் போய்விடும். கர்த்தர் விரும்புகிற கீழ்ப்படிதல் அல்லது ஆண்டவர் விரும்புகிற கீழ்ப்படிதல் அல்லது இயேசு கிறிஸ்து விரும்புகிற கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆபிரகாமை எப்படி உயர்த்தினாரோ, ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தாரோ, அதே போல கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வல்லமையான மகத்துவமான கரம் உங்களோடு கூட இருந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை நீர் அழைத்தீர் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் என்கிற தேவ மனிதர் அவர் புறப்பட்டு வந்தார். நீர் அவரை ஆசீர்வதித்தீர், அவர் பேரை பெருமைப்படுத்தினீர். இதேபோல எங்களையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இது எங்களையும் ஆசீர்வதித்து எங்கள் பேரையும் பெருமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.